சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது? வாங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்துட்டு சேது கூறுகட்ட குக்கரா இருக்கான். ராஜாங்க வந்துட்டு அதுக்கு மேல இருக்கான். ஜாதிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஈஸ்வரி, சாவித்திரி பேச்ச கேட்டுக்கிட்டு இவங்க 2 பேரும் ஆடுற ஆட்டம் வந்துட்டு அந்த ஆண்டவனுக்கே வந்துட்டு பொறுக்காது என்று தாங்க சொல்லணும். இந்த சூழல்ல வந்துட்டு வக்கீல் நோட்டீஸே வந்துட்டு அனுப்பிறானுங்க. ஒரு தப்பும் பண்ணலங்க. ஆனா எல்லா தப்பும் இவங்க 2 பேரும் பண்ணிட்டு, இன்னைக்கு அந்த பொண்ண வந்துட்டு நடத்துற சந்தேகப்பட்டு பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் குடுக்க நல்ல அப்பன். அப்பந்தான் ஒரு குடும்பத்துல வந்துட்டு பொறுப்பா இருக்கணும். அப்படிலாம் எடுத்தேன் கவுத்தோன்னு எடுக்கக்கூடாதுடா முடிவு. கல்யாணங்கிறது ஆயிரக்காலத்து பயிரு. அதனால சேது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்டா அப்படின்னு சொல்ற அப்பன தான் கேள்விப்பட்டுருக்கேன். இவன் பார்த்தீங்கன்னா, பிரிக்கிற அப்பனை எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை என்று தாங்க சொல்லணும். அ ஈஸ்வரிக்கு நெனைக்கிறா மனசுக்குள்ள இது மட்டும் நடந்துருச்சு. இவன் மட்டும் சைன போட்டான். அப்பாடா! அதுக்கப்புறம் தமிழோட சங்காத்தமே இருக்காது. அப்புறம் போஸ்ட்மேட்டரையும் சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் இந்த பையல வந்துட்டு இவன் குடிகார பைய. இவன அடிச்சு போட்டு நம்ம பையன வந்துட்டு அந்த இடத்துக்கு வாரிசா கொண்டு வந்துரலாம். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு இருக்கு. சைன் மட்டும் போட்டுரு. ஏன்னா, அப்பத்தா வேற, ஆத்தா வேற சொல்லிக்கிட்டு இருக்கு. "டேய் ராஜாங்க எனக்கு சரியில்லேன்னு படுதுடா. என்னமோ நீங்க புத்தி கெட்டத்தனமா பண்றீங்கடா. நான் என் பேச்சுக்கு இங்க எவன் மரியாதை குடுக்குறான் மானங்கெட்ட பயலுக. வயசாயிடுச்சுன்னா அவ்வளோதான் நாய் மாரி மதிக்கிறீங்க. இந்த உயிர வந்துட்டு நீ நான் வச்சுக்கிட்டு இருக்கணுமா?" அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. இங்க வேற அப்படி புலம்புறா இருந்தா புலம்பிக்கிட்டு இருக்குன்னு ராஜாங்கம் சொல்ல, ஆத்தாவுக்கு வந்துட்டு கோவம் வந்துருச்சு. "நீ ஒரு நிமிஷம் இந்த வீட்ல மதிக்காத ஒரு நிமிஷம் வந்துட்டு நான் இங்க இருக்க போறதில்லடா. இங்க இருக்கிறவங்கலாம் எனக்கு என் கண்ணுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வில்லிய மாரி தெரியுறீங்க. வில்லன்கள் மாரி தெரியுறீங்க. நான் தமிழ் வீட்டுக்கே போயிர்றேன்டா. தமிழ் தான்டா என்னைய அந்த அளவுக்கு ஒரு அம்மா மாரி பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் இங்க இருக்க மாட்டேன்டா. என்னைக்கு டேய் பேராண்டி நீ டிவோர்ஸ்ல கையெழுத்து போட ஆரம்பிச்சியோ, போட்டியோ, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டியோ, இனி வந்துட்டு நீ எனக்கு பேரனும் இல்ல, நான் உனக்கு அப்பத்தாவும் இல்லடா. நீ எனக்கு மகனும் இல்லடா ராஜாங்கம்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பாட்டி வந்துட்டு ஒரு நல்ல அதிரடி முடிவு எடுக்குது என்று சொல்லாங்க. நடைய கட்டிக்கிறது தமிழ் வீட்டுக்கு. வசந்தி பார்க்குறாங்க. "என்ன நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க? என்ன ஏது பிரச்சனையான்னு?" கேட்கும்போது, "அவ்வளோதாண்டி என் குடும்பத்த வந்துட்டு தலைமுடியிட்டு வந்துட்டேன்டி. அவங்கலாம் மிருகம் மாரி இருக்காய்ங்க. நம்மள வந்துட்டு நாயா கூட மதிக்க மாட்றாய்ங்க. இனிமே அந்த வீட்ல என் உயிர் போக்கூடாது. நான் வந்துட்டு நல்லவங்க வீட்ல என் உயிர் போனா பரவால்ல. அவன் என்னைக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்துட்டு அனுப்புனானோ, உயிர விட்டுருவேன் பிளாக்மெயில் பண்ணியும் அனுப்பிட்டாய்ங்க. ஒருத்தவன் அப்பத்தாவும் மதிக்க மாட்றான். இன்னொருத்தவன் அம்மாங்கிறதுக்கும் மதிக்க மாட்றான். அப்ப நம்ம அங்கருந்து என்னடி பிரயோஜனம்?" அப்படின்னு வசந்தி கிட்ட சொல்லி, ஏதோ ஒரு மூல முடுக்குல எனக்கு இடம் குடு. நான் இங்க தங்கிட்டு போறேன்னு சொல்றாங்க. "என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க வந்துட்டு ராஜாங்க வீட்டோட அம்மா. அதெல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லடி. மனசு பூரா ரொம்ப கவலையா இருக்கு. பேருக்கு தான் பணம், பெரிய வீடு. அங்க இருக்க முடியாதுடி ஒரு நிமிஷம் கூட. நல்ல பொண்ணு தமிழுக்கு வந்துட்டு இவங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னா, இவங்க நல்லாவே இருக்க மாட்டாய்ங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்க இருக்குது. ராஜாங்கத்துக்கு வந்துட்டு கோவம் வருது. சரி எத்தன நாள் வந்துட்டு ஆத்தா அங்க இருக்குதுன்னு பாத்துரலாமே அப்படின்னு ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா விட்டுறாரு. சேதுவும் வந்துட்டு விட்டுறாரு. இந்த சூழல்ல வந்துட்டு தமிழ் படிக்க போயிடுறாங்க. அ படிக்க போம்போது அங்க வந்துட்டு காலேஜ்ல வந்துட்டு அட்டெண்ட் பண்றாங்க டாக்டர் படிப்புக்காக. திடீர்னு வந்துட்டு வாமிட் வருது. அங்க அங்க உள்ள புரொஃபசர் எல்லாருமே வந்துட்டு, "பரவாயில்லம்மா, இந்த சூழல்ல இருந்தும் வந்துட்டு நீ 1 மணி நேரம் வந்துட்டு பயணம் பண்ணி வரேன்னா, உன்ன வந்துட்டு கங்கிராட்ஸ் பண்ணணும். நீ பெரிய ஆளா வருவமான்னு" மோட்டிவேஷன் பண்றாங்க. அப்பதாங்க செல்லப்பாண்டிக்கு வந்துட்டு ஒரு யோசனை தோணுது. ஐயய்யோ! 1 மணி நேரம் வந்துட்டு ரொம்ப தூரம். மாசமா வேற இருக்கு. பஸ்ஸுல போய்க்கிட்டு இருக்கு. இது சரி வராது. அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கச்சேரிக்கு ஆட்கள் தெரியும்ல. இவர கருப்ப கூப்பிடுறாரு. "என்ன சித்தப்பா?" அப்படின்னு வந்துட்டு கருப்பு கேட்க, "டேய் இந்த மாரி 1 மணி நேரம் ஆண்டிப்பட்டி போயிட்டு, இன்னைக்கு காலேஜ்லாம் கேள்விப்பட்டேன். வாமிட் வந்திருக்கு. கிறங்கி வந்துச்சுடா. அதனால வந்துட்டு மதுரையில சீட் கிடைச்சதுன்னா இதுக்கு பக்கமா இருக்கும்டா. ஒரு 1/4 மணி நேரம் டிராவல் தான்டா இருக்கும். நம்ம வேணா கட்சி தலைவர்கிட்ட பேசி பார்க்கலாமா?" அப்படின்னு வந்துட்டு கருப்பு கிட்ட சொல்ல, "சித்தப்பா இது நல்ல ஐடியா இருக்கு சித்தப்பா. தமிழ வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழ் பேர சொன்னாலே வந்துட்டு அவர் மதுரையில சீட்டு வாங்கி குடுத்துருவாரு." அப்படின்னு சொன்ன உடனே, "சரிடா மகனே ஃபோன் போட்டு கேட்கலாமா?" அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, "தாராளமா ஃபோன் போடுவோமே." அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட நம்பர வாங்கி ஃபோன் பண்றாங்க. இந்த மாரி வந்துட்டு தமிழ்ச்செல்வி சோழவந்தான்லேருந்து தமிழ்ச்செல்வி பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே, தலைவரும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு வாங்கிறாருங்க. வாங்குன உடனே செல்லப்பாண்டி பேசுறாரு. நடந்த சம்பவம் அனைத்தையுமே சொல்றாரு. "என்னங்க இந்த மாதிரியா ராஜாங்கம் வீட்ல வந்துட்டு இருக்காங்க மிருகத்தனமா? தமிழ் வந்துட்டு நல்ல பிள்ளைய நடத்தையில வந்துட்டு புருஷன் சந்தேகப்பட்டானா? நான் வர வேண்டிய சோலி இருக்கு. அதனால வந்துட்டு நான் ராஜாங்கத்த 4 திட்டு திட்டிட்டு, தமிழ வந்துட்டு அங்கேயே வாழ வச்சுர்றேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்?" ஒரு உதவி மட்டும் கேட்கிறாரு செல்லப்பாண்டி. "இந்த மாரி படிக்குது. ஆண்டிப்பட்டிக்கு போகுது. அங்க வந்துட்டு சீட் குடுத்துருக்காங்க தலைவரே.
இங்க அதாவது மதுரையில படிக்கிற மாரி இருந்தா வாயும் வயிறுமா இருக்கு. கொஞ்சம் அதுக்கு ஈஸியா இலகுவா இருக்கும் அப்படின்னு கேட்டவுனே, இதெல்லாம் வந்துட்டு மேட்டாங்க. உடனே நான் பண்ணிடுறேன். இப்ப வந்துட்டு மதுரையில சீட்டு வேணும் அவ்வளோதானே. இப்பலாம் வந்துட்டு மருத்துவம் வந்துட்டு பணமா மாறிடுச்சு. இந்த மாரி பிள்ளைகள் வந்துட்டு டாக்டர் படிச்சுட்டு வந்தாங்கன்னா, உறுதியா வந்துட்டு இலவச மருத்துவத்த பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு தமிழ் வந்துட்டு டாக்டருக்கு படிக்கணும். அதுக்கு என்ன உதவி தேவையோ அத பண்றேன் அப்படின்னு வந்துட்டு தலைவர் சொல்றாரு. செல்லப்பாண்டியும் வந்துட்டு கையெடுத்து கும்பிடுறாருன்னு வைங்க. நான் 2 நாள்ல வந்துருவேன். ராஜாங்கத்துக்கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு, நானே வந்துட்டு இந்த பிரச்சனைய வந்துட்டு சுமூகமா முடிச்சு வைக்கிறேன்னு தலைவர் வந்துட்டு பேசிட்டு கட் பண்றாருங்க. நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யான்னு நம்ம செல்லப்பாண்டியும் கட் பண்றாரு.